ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். ஜூலை மாதம் என்னென்ன படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுன்றதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜூலை 5 யமகாதகன். இது கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு நியூ டைரக்டர்ஸ், நியூ கமர்ஸை வச்சு எடுத்து ஒரு நியூ மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக பார்க்க போகிற படம் பிரிஸ்டர்ஸ். இது இங்கிலீஷ் மூவி. அடுத்ததாக பார்க்குறது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்தியன் 2. 1996 வந்துட்டு இந்தியன் 1 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதோட பார்க்க 2 ரொம்ப எதிர்பார்ப்புள்ள படம், ஹை பட்ஜெட் மூவி. அடுத்ததாக பார்க்க போகிற படம் ராயன். ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. இது தனுஷோட டிரெக்ஷனில், தனுஷோட 50th மூவி. இது எதிர்பார்ப்புடன் இருக்கும் முக்கியமான படம். அடுத்த படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆகிற டெட்பூல் அண்ட் வொல்வரின். இது வந்துட்டு மார்வல் சீரீஸில் இருக்கிற படம். இந்த மார்வல் சீரீஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு உண்டாகும். ஏன்னா ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். 2 பேருமே ஒரே படத்தில் இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்த பார்க்க போகிறது எல்லாமே ஓடிடி ரிலீஸ் தான். மோகன் நடிப்பில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்த ஹாரா ஜூலை 5 ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஹிந்தி சீரீஸ், சீசன் 3 மிர்சாப்பூர். இது தமிழ்லேயும் அவைலபிளாக வரும். ப்ரீவியஸ் சீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழில் இருக்குது. ஸோ இந்த சீசனும் தமிழில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக பார்க்க போகிற மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ஜூலை ரிலீஸுன்றது வந்துட்டு போஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா 2 பெரிய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது, இந்தியன் 2வும் ராயனும். ஸோ அதோட ஸ்க்ரீனிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த படங்கள் வரதுக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ரிலீஸ் டேட்ஸ் மேபி வந்து செகண்ட் வீக்கில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல பார்க்க போகிற படம் வந்து பேச்சு. இது பாலகுமார் என்ற நடிப்பில் மற்றும் பலர் இருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஹாரர் மூவி. பாலகுமாரன் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மூவி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்ததான படம் வந்துட்டு மழை பிடிக்காத மனிதர். இது விஜய் ஆண்டனி, சரத்குமார் இணையும் மற்றொரு திரைப்படம். இது வந்து விஜய் மில்டன் இயக்கியிருக்கார். விஜய் மில்டன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இயக்கிய படங்கள் கோலி சோடா 2 மற்றும் 10 என்றதுக்குள் விக்ரம் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த டைரக்டர் தான் வந்து இந்த படத்தையும் எடுத்திருக்கார். ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப வந்துட்டு எங்கேஜ்டாக இருக்குது. கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் பேக்ட் மூவி மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு சுந்தர் சியும் அனுராக், இவங்க 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து நடிக்கிற 1-1 படம். இந்த படத்தோட ட்ரெய்லரும் வந்துட்டு ரொம்ப எங்கேஜாக இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இமைக்கா நொடி அந்த சீரீஸில் வர மூவி மாதிரி இருக்குது. இது சுந்தர்சியோட 20வது படம். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படமும் வந்துட்டு ஜூலை ரிலீஸ்னு இனிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வரல. நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.